எடுக்கல. மறுபடியும் மக்கள் எல்லாரும் சேர்ந்து தாசில்தார்ட்ட போய் கேட்டப்ப எலெக்ஷன் வருது, அதனால நாங்க எலெக்ஷன் முடிய விட்டு நாங்க பண்ணி தரோம்னு சொல்லியிருந்தாங்க. நாங்க எலெக்ஷன் வரைக்கும் வெயிட் பண்ணோம். அதுக்கப்புறமும் பண்ணல. திரும்ப போய் கேட்டதுக்கு ரிசல்ட் வரட்டும்னு சொன்னாங்க. எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ 6 மாசம் கழிச்சு எங்களுக்கு வந்து 15 நாளையில நீங்க இந்த இடத்த காலி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. இந்த நோட்டீஸ்க்கு வந்து அவங்க எங்களுக்கு பதில் சொல்லியே ஆகணும். அவங்க கொடுத்த வாக்குறுதியை நம்பி தானே நாங்க எல்லாரும் இத்தனை மக்கள் இங்க உட்கார்ந்துருக்கோம். அதுக்கு என்ன பதில்னு அவங்க எல்லாரும் வந்து சொல்லணும். அன்னைக்கு வந்தவங்க எல்லாரும் சொல்லணும். இன்னொரு வார்த்தை வந்து அவங்க சொல்லிட்டும் போனாங்க, நாங்க வந்து 3 மாசத்துக்குள்ள உங்களுக்கு வந்து எந்த நடவடிக்கையும் எடுக்கலன்னு இந்த இடத்த விட்டு நீங்க வெளியேற வேணாம், இதுதான் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அப்படி சொல்லி இருக்கப்ப எதுக்கு வந்து அவங்க நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க எங்களை 15 நாள்ல வெளியேற்றுறதுக்கு? அவங்க மேல தப்பா எங்க மேல தப்பா? இது நாங்க மக்கள் இதனால பாதிக்கப்பட்டு பிள்ளை குட்டிகளை வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். அவங்க சொன்ன வார்த்தைன்னா ஒரு கல்லு கூட எடுத்து நாட்டக்கூடாது, இப்படியே தான் இருக்கணும், இது நாங்க வந்து பார்த்து உங்களுக்கு நீ பார்த்து எல்லாம் செஞ்சு கொடுக்குறோம்னு சொல்லிட்டு இப்போ 6 மாசத்துக்கு மேல ஆச்சு. எந்த நடவடிக்கை எடுக்காம திடீர்னு ஒரு நோட்டீஸ் அனுப்பி 15 நாள்ல காலி பண்ணி கொடுங்கன்னா நாங்க எங்க போவோம்? இந்த மக்களோட வாழ்வாதாரம் யாரும் எங்களுக்கு வந்து பாதுகாப்பே இல்லாம இருக்கிறோம். திடீர்னு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. எங்களுக்கு யாராச்சும் இதுல வந்து நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுத்து இந்த இடத்த வந்து எங்களுக்கு காப்பாற்றி கொடுக்கணும். ஆனா நாங்க நீ வந்து இந்த இடத்த விட்டு வெளியே போறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்படி போற மாதிரி இருந்தா நாங்க எல்லாரும் வந்து ரோட்ல வந்து மண்ணை சாவுவோம். அதுதான் எங்களோட போராட்டம் பண்ணுவோம். சாவுவோம். இந்த இடத்த விட்டு நாங்க போக மாட்டோம். இந்த இடம் தான் எங்களுக்கு இது. நீங்க வந்து சொன்ன வாக்க வந்து நீங்க காப்பாத்தி எல்லாமே நாங்க ரெக்கார்ட் வச்சிருக்கோம். தாசில்தாருக்கு எல்லாத்துக்குமே மனு கொடுத்துட்டோம். கலெக்டர் ஆஃபீஸ் வரைக்கும் கூட மனு கொடுத்துட்டோம். இப்ப வந்து சிஎம் வரைக்கும் எல்லாத்துக்கும் அனுப்பி இது வரைக்கும் எங்களுக்கு நடவடிக்கை இருக்கான்னா அப்ப என்ன எங்களுக்கு இந்த அரசு செய்யுது? எங்களுக்கு என்ன உதவி இருக்கு?